ஹாய் கைஸ், ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெக் நியூஸ் ரவுண்ட் அப்போ பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் மட்டும் இதில் கொண்டு வந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நியூஸ், ஆப்பிள் அலிபாபாவோட சேர்ந்து அலிபாபாவுடைய ஏஐ அந்த மாடலை இப்போ ஐஃபோன்ஸில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸுங்கிற பேரில் இன்டகிரேட் பண்ண போகிறாங்க. யார் நீ? எதுக்காக என்ன போட்டோ எடுத்த? என் பேர் அலி பாபா. உன் பேர் என்ன? எலி பாபா. இப்போ சைனீஸ் கவர்மெண்ட் சொன்ன ரெகுலேஷன் என்னன்னா, நீங்கள் ஏஐ இன்டகிரேஷன் பண்ணணும்னா எங்களோட லோக்கல் கம்பெனியில் நீங்கள் டைப் வச்சுருந்தா தான் எங்கள் நாட்டில் ஏஐ விற்க முடியும்னு ஒரு ரூல் போட்டிருக்காங்க. ஸோ அலிபாபாவை ஆப்பிள் பார்ட்னராக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீப்சீக் மாதிரியே அலிபாபாவும் ஒரு ஏஐ மாடலை செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இனிமேல் அதுதான் ஐஃபோன்ஸில் சாட்ஜிபிடிக்கு பதிலாக வரப்போகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போது இன்னொரு நியூஸ் என்னன்னா, ஆப்பிளோடைய ஐக்ளவுட் இருக்குது இல்லையா, அந்த ஐக்ளவுட் எல்லாமே சைனீஸ் சர்வரில் தான் இது வரைக்கும் ஆப்பிள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் உட்பட எல்லாத்துக்குமே. ஸோ இந்த சைனீஸ் கவர்மெண்ட் சர்வரில் வச்சுக்கிறதுல என்ன மேட்ரு அப்படின்னா, எந்தெந்த சர்வர்லாம் சைனீஸ் கவர்மெண்ட்டில் இருக்குதோ அது எல்லாத்துக்கும் சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு ஆக்சஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ உங்களுடைய ஐக்ளவுட் ஸ்டோரேஜுக்கு சைனீஸ் கவர்மெண்ட் கிட்ட ஆக்சஸ் இருக்குது. அவன் நினச்சானா உங்கள் ஐக்ளவுடில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னு எட்டி பார்க்க முடியும். இதுக்கு பேர் தான் ப்ரைவேசியாக ஆப்பிள். ஆப்பிள்னா ப்ரைவேசின்னு சொல்கிறாங்க, தெரியல. சரி, அடுத்த நியூஸ் போயிடுவோம். இவன் டம்மி தான் போட்டிருக்கு. அடுத்தது குவால்காம் தன்னுடைய அடுத்த மிட்ரேஞ்ச் சிப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 4. இது இப்போது இந்த வருஷத்தில் வர மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்லாம் வரப்போகுது. எக்ஸாம்பிள், இப்போ மோட்டோரோலா G95 ஒரு ஃபோன் விட்டான் அப்படின்னா அதில் இந்த சிப் தான் பயன்படுத்த போகிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல சிபியூ அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ சிஸ்டம் ஆன் சிப் SoC. ஸோ இதை நம்ம இந்த ஃபோன்ஸில் எதிர்பார்க்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஆப்பிள் நியூஸே ஒன்று இருக்குது. ஐஃபோன் SE ஜென்ரேஷன் 4 இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இது வரைக்கும் 3 ஐஃபோன் SE வந்திருக்கு. இதில் ஹோம் பட்டன் கிடையாது. 4வது ஜென்ரேஷனில் ஹோம் பட்டன் எடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ஐஃபோன் எதுக்கு ரொம்ப முக்கியமாக எல்லாம் பார்க்கப்படுதுன்னா, ஆப்பிள் தன்னுடைய சொந்தமான 5G மோடமை இந்த ஐஃபோன் SE 4ல் கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் ஆப்பிள் குவால்காமோடைய மோடமை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது ஆப்பிள் இன்ஹவுஸ் டெவலப் பண்ண இந்த 5G மோடம் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. ஏன் ஆர்வமாக இருக்காங்கன்னா, 10 வருஷமாக இதை டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. 10 வருஷமாக ஆப்பிள் என்ன செஞ்சாங்கங்கிறது இப்போ தெரிய போகுது. ஸோ இப்போ கடைசி நியூஸ்க்கு வந்திருக்கோம். கடைசி நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, OnePlus Open 2 அப்படிங்கிற அந்த ஃபோல்டபுள் ஃபோன் இந்த வருஷம் வராது அப்படின்னு OnePlus திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஓப்போ Find N5ன்னு ஒரு ஃபோல்டபுள் வந்திருக்கு. அது நல்லாவே தான் இருக்குது. ஸோ அதே தான் OnePlusக்கு ரீபிராண்ட் ஆகி எப்பயுமே யூஎஸ்க்கு மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போகும். பட் இந்த தடவை OnePlus Open 2ங்கிற பேரில் அது வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை சைனீஸ் எக்ஸ்க்ளூசிவாக அதை வச்சுருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கலாம். ஸோ OnePlus Open 3 வருமானு தெரியல. OnePlus Open அந்த சீரீஸ் நேமையே மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபோல்டபுள் சீரீஸே மாற்றிட்டு மேபி OnePlus Flip வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரத்துக்கான முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். போனஸான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீட்ஸ் ஹெட்ஃபோனில் ஹார்ட் ரேட் மானிட்டர் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் வாட்சோட உதவி இல்லாமையே இந்த ஹார்ட் ரேட் மானிட்டர் இயங்கும் அப்படின்னு சொல்லி பீட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் போனஸ் நியூஸ். ஸோ இதே மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான டெக் நியூஸுக்காக தொடர்ந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்.